அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முஸ்தக்பிலுக்கு சீகா பார்க்க போகிறோம். கித்தாப் வேணுங்கிறவங்க பிடிஎஃப் கமெண்டில் டைப் பண்ணுங்கள். அப்புறம் சீகா இன்னும் நான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, செகண்ட் எபிசோடில் பார்ட் 6ல் உங்களுக்கு சீகா தெளிவாக தெரியும். அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா, அந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும், மற்ற எல்லாத்துக்கும் சீகா சின்ன சின்ன சேஞ்சஸோடு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அதனால் புதுசாக பார்க்குறவங்க, மதரசாவில் ஓதாமல் பார்க்குறவங்க ஆரம்பத்துலேருந்து வீடியோ பார்த்தா தான் இது என்ன பாடம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம முஸ்தக்பில் மஅரூஃபுல் முஸ்பத்தில் சீகாக்கள் பார்க்க போகிறோம். புது வார்த்தையை உதாரணமாக வச்சு பார்க்க போகிறோம். சன அப்படின்னா தயாரித்தான் அப்படின்ட்டு அர்த்தம். அதை முஸ்தக்பிலாக மாற்றுறப்ப யஸ்ன உ அப்படின்ட்டு மாற்றுவோம். மாற்றினோன்னா தமிழ் அர்த்தம் எப்படி வரும்? தயாரிப்பான், அவன் ஒரு ஆண் தயாரிப்பான் அப்படின்ட்டு தமிழ் அர்த்தம் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த வார்த்தையை வச்சுட்டு நம்ம சீகா எழுத போகிறோம். யஸ்னவு அப்படின்னா அவன் ஒரு ஆண் தயாரிப்பான். சீகா மொத்தம் 7 ஸ்டெப்பு சொல்லியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒருமையா இருமையா பன்மையான்னு பார்க்கணும். இப்போ அவன் ஒரு ஆண், அப்போ ஒருமை ஒருனா வஹதான் ஒருமையை குறிக்குது. செகண்ட் ஸ்டெப்பு என்ன பார்க்கணும்? ஆண் பாலா பெண் பாலா, ஒரு ஆணுன்னு படித்தோம், அதனால் அது முதக்கர்ன்ட்டு போடணும். பெண்ணாக இருந்தால் முஅன்னஸ்ன்னு போடுவோம். அடுத்து 3வது ஸ்டெப்பு என்ன பார்க்க போகிறோம்? மறைவானவங்களை குறிக்குதா, எதிர் உள்ளவங்களை குறிக்குதா, தன்னை குறிக்குதான்னு பார்ப்போம். இங்கே அவன் ஒரு ஆண், அவன்கிறது மறைவானவனை குறிக்குது, காயிபு. 4வது ஸ்டெப்பு முஸ்தக்பிலா, மாவியா, அம்ரா, நஹியான்னு பார்க்கணும். மொத்தம் ஃபைல் 4 வகை இருக்குது. அந்த 4 வகையில் எந்த வகைன்னு பார்க்கணும். நம்ம ஏற்கனவே நீங்கள் வீடியோ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நஅதி அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருக்கோம். நூனு அலிஃபு தேயே, இது ஒரு ஃபைலோடைய ஆரம்பத்தில் வந்துச்சு அப்படின்னா முஸ்தக்பில். இங்கே பார்த்தீங்கன்னா யஸ்னா உ ஏ ஆரம்பிச்சிருக்கா, அதனால் அந்த ஃபைலை பார்த்தோன்னே தெரியும் இது முஸ்தக்பில். மஅரூஃபாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்? இங்கேயும் அதே ஐன் கலிமா இருக்குதுல்ல, அந்த ஐன் கலிமாவுக்கு ஜேரு, பேஸு, ஜபரு எது வேணாலும் வந்திருக்கலாம். இப்போ எஃபாலுன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எஃபாலுவில் ஐன் கலிமா எதுங்க? அந்த ஐன் இருக்குல்ல, அதுதான் ஐன் கலிமா. இப்போ எஃபாலுன்னு வரலாம், எஃப் இலுன்னு வரலாம், எஃப் உலு அப்படின்னும் வரலாம். இப்படி எப்படி வந்தாலும் சரி, அது மீசான் பாடத்தில் மஅரூஃபான பாடம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நல்லா. இப்போ இங்கே யஸ்னா உ ஜபர் வந்திருக்கு ஐன் கலிமாவுக்கு, அதனால் மஅரூஃப். அதுக்கப்புறம் முஸ்பத்தா மன்ஃபியான்னு பார்க்கணும். முஸ்பத் மன்ஃபி அடுத்த பாடத்தில் என்ன ஈஸியாக வச்சு கண்டுபிடிக்கலாம் மன்ஃபியோடைய அடையாளம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இது முஸ்பத்தான ஃபயல். மாதியான ஃபயலுக்கு அடையாளம் நம்ம ஏற்கனவே சொன்னோம், நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு சொன்னோம். அதுதான் மாதியான ஃபயலுடைய அடையாளம். பார்த்தாவே இது மாதின்னு கண்டுபிடிச்சிடலாம், இது முஸ்தக்பிலுன்னு கண்டுபிடிச்சிடலாம். நஅதிங்கிற வார்த்தையை வச்சு அதனுடைய ஆரம்பம் ஏத்தே அலிஃப்னு இருந்துச்சுன்னா அது முஸ்தக்பில் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லமீரு ஹுவ. நான் சொல்கிற ஆர்டரில் அப்படி நீங்கள் நேராக எழுதிட்டிங்கன்னா ஓகே. இங்கே நான் ஏன் இப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு தெளிவாக புரியணும், வார்த்தைகள் தெரியணும் அப்படிங்கிறக்காக கொடுத்துருக்குறேன். ஏண்டா ஒரே இதில் மொத்தமாக சீகாக்களை கொடுத்தோம்னா கசகசன்னு இருக்குங்கிறனால இங்கே முடிச்சுட்டு மேலே நீங்கள் முஸ்தக்பிலுல் மஅரூஃபுல் முஸ்பத்துங்கிற அந்த டைட்டில் எடுத்து போட்டு லமீரு ஹுவ ஹுமா அப்படின்ட்டு போட்டுக்கலாம். அடுத்து யஸ்னா ஆனி, அவர்கள் 2 ஆண்கள் தயாரிப்பார்கள். சீகா தஸ்னியா முதக்கர் காயிபு. தஸ்னியானா இருமை, முதக்கர்னா ஆண்பால், மறைவானவங்களை குறிக்கிறனால காயிபு. அல் முஸ்தக்பிலுல் மஅரூஃபுல் முஸ்பத்து தான் நம்ம அடையாளம்னா சொல்லிட்டோம். முஸ்தக்பில்னா நஅதி ஏத்தே அலிஃப்னு ஒரு ஃபைலோடைய ஆரம்பத்தில் இருக்கணும். மஅரூஃப்னா ஐன் கலிமா, ஜபரு ஜேரு பேஸ் இருக்கணும். முஸ்பத் அப்படின்னா முன்னாடி எதுவுமே இல்லாமல் இருக்கணும், அதான் முஸ்பத்.
இப்போ உங்களுக்கு நல்லா பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். அடுத்து லமீர் வந்து ஹுமா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், யஸ்னா ஊன அவர்கள் பல ஆண்கள் தயாரிப்பார்கள். சீகா பல ஜம் பன்மைக்கு. அதுக்கப்புறம் முதக்கரு. அதுக்கப்புறம் தேர்டு ஸ்டெப்பு என்னதுங்க, காயிப் மறைவானவங்களை குறிக்குது அவர்கள்ன்ட்டு. ஃபோர்த்து முஸ்தக்பிலான ஃபஅலு ஏவை கொண்டு ஆரம்பிக்குது. ஃபிஃப்த்து ஸ்டெப்பு மஅரூஃபு. சிக்ஸ்த்து வந்து முஸ்பத்து, முன்னாடி எதுவும் வரலன்னா முஸ்பத்து. லமீரு ஹுமா ஹும் அவர்கள் பல ஆண்களுக்கு ஹும்முன்னு படித்தோம். அதுக்கப்புறம் தஸ்னவு அவள் ஒரு பெண் தயாரிப்பாள். சீகா வஹதான் முஅன்னஸ் பெண்ணுங்கிறனால முஅன்னஸ் போடுறோம். காயிபு அல் முஸ்தக்பிலுல் மஅரூஃபுல் முஸ்பத் லமீரு ஹிய. மேலே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணனால இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதுக்கப்புறம் தஸ்னா ஆனி அவர்கள் இரு பெண்கள் தயாரிப்பார்கள். சீகா தஸ்னியா முஅன்னஸ் காயிபு முஸ்தக்பிலுல் மஅரூஃபுல் முஸ்பத்து லமீரு ஹுமா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யஸ்னா என அவர்கள் பல பெண்கள் தயாரிப்பார்கள். சீகா பல பெண்களுக்கு ஜம் முஅன்னஸு மறைவானவங்களை குறிக்கிறனால காயிபு. பாடம் என்ன பாடம், அல் முஸ்தக்பில். முஸ்தக்பிலோடைய அடையாளம் ஏ இருக்குது. நயத்தியில் எந்த வார்த்தை வந்தாலும் அது முஸ்தக்பிலோடைய அடையாளம் ஃபஅலோடைய ஆரம்பத்தில். மஅரூஃபு நம்ம சொல்லியிருக்கோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஐனி கலிமாவுக்கு ஜபரு ஜேரு பேசு எது வந்தாலுமே மஅரூஃபு. முன்னாடி எந்த வார்த்தையும் இல்லாட்டி முஸ்பத்து. லமீரு ஹுன்ன நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து தஸ்னா உ நீ ஒரு ஆண் தயாரிப்பாய். சீகா வஹதானு முதக்கரு ஹாதிர் எதிர் உள்ளவங்களை குறிக்கிறனால ஹாதிர். முகாத்தபு நானும் என்ன தான் எதிர் உள்ளவங்களை குறிக்கிறது தான். அதுக்கப்புறம் முஸ்தக்பிலு மஅரூஃபு முஸ்பத்து லமீர் அந்த. முஸ்தக்பிலுடைய அடையாளம் மஅரூஃபுடைய அடையாளம் இதெல்லாம் வந்து சொல்லிட்டேன், அதனால் சீக்கிரமாக போகிறேன். தஸ்னா ஆனி நீங்கள் இரு ஆண்கள் தயாரிப்பீர்கள். சீகா இரு ஆண்களுக்கு தஸ்னியா முதக்கரு ஹாதிர் எதிர் உள்ளவங்களை குறிக்கிறதுக்கு. முஸ்தக்பிலுல் மஅரூஃபுல் முஸ்பத்து நீங்கள் இரு ஆண்களுக்கு லமீர் என்ன படித்தோம், அன்துமா படித்தோம். லமீர் அன்துமா. தஸ்னா ஊன நீங்கள் பல ஆண்கள் தயாரிப்பீர்கள். சீகா ஜம் முதக்கர் பல ஆண்களுக்கு ஹாதிர் எதிர் உள்ளவங்களை குறிக்கிறதுக்கு. முஸ்தக்பிலுல் மஅரூஃபுல் முஸ்பத்து லமீர் அன்தும். தஸ்னா ஈன நீ ஒரு பெண் தயாரிப்பாய். நீ ஒரு பெண்ணுக்கு வந்து வஹதான் முஅன்னஸு. அதுக்கப்புறம் ஹாதிர் எதிர் உள்ளவங்களை குறிக்கிறதுக்கு முஸ்தக்பிலுல் மஅரூஃபுல் முஸ்பத்து லமீர் அந்த. நீ ஒரு பெண் தயாரிப்பாய். வஹதான் முஅன்னஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இரு பெண்கள் தயாரிப்பீர்கள். தஸ்னா ஆனி. சீகா தஸ்னியா முஅன்னஸு எதிர் உள்ளவங்களை குறிக்கிறனால ஹாதிர். முஸ்தக்பிலோடைய அடையாளம் தேயா வச்சு ஆரம்பிக்குது, அதனால முஸ்தக்பில். அப்புறம் மஅரூஃபு ஃபா கலிமா ஐன் கலிமாவுக்கு ஜபர் இருக்குது. ஜேர் இருந்தாலும் பேசியிருந்தாலுமே மஅரூஃப் தான். அதுக்கப்புறம் முஸ்பத்து முன்னாடி எதுவும் இல்லாதனால முஸ்பத்து. நீங்கள் இரு பெண்களுக்கு அன்துமான்னு படித்தோம். லமீர் அன்துமா. தஸ்னா என்ன நீங்கள் பல பெண்கள் தயாரிப்பீர்கள். சீகா ஜம் முஅன்னஸு எதிர் உள்ளவங்களை குறிக்கிறனால ஹாலிரு. முஸ்தக்பிலுல் மஅரூஃபுல் முஸ்பத்து லமீர் அன்துன்ன. அஸ்னவு நான் தயாரிப்பேன். சீகா வஹதானு முத்தக்கல்லிம் தன்னிலையை குறிக்கிறனால முஸ்தக்பிலுல் மஅரூஃபுல் முஸ்பத்து லமீர் அன. நஸ்னா சீகா தஸ்னியா வ ஜம் இருமையும் பன்மையும் போடலாம், இல்லை வெறும் ஜம் மட்டும் போடலாம். முதக்கர் முஅன்னஸ் கடைசி ரெண்டுத்துக்கும் தேவையில்லை, ஏன்னா ரெண்டுத்தையுமே அது குறிக்கும் தன்னிலையில் இருக்கப்போ. முத்தக்கல்லிம் வந்து தேர்டு ஸ்டெப்பு தண்ணி குறிக்கிறனால. அதுக்கப்புறம் முஸ்தக்பிலுல் மஅரூஃபுல் முஸ்பத்து லமீர் நஹ்னு. இதோட சீகாவுடைய பாடம் முடிஞ்சிருச்சு. இனி அடுத்து கேள்விக்குண்டான சொல்லு. என்ன கேள்வி அப்படின்னா, ஃபத்தஹின இதுக்கு தமிழ் அர்த்தம் எழுதணும். அதுக்கப்புறம் மா ஃபத்தஹித்தி இதுக்கு தமிழ் அர்த்தம் எழுதணும். ஃபுத்திஹுத்து இதுக்கு தமிழ் அர்த்தம் எழுதணும். அஃப்தஹு இதுக்கு தமிழ் அர்த்தமும் சீகாவும் எழுதணும். அவ்வளோதான் கேள்வி.
இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் முஸ்தக்பிலுல் மஅரூஃபுல் மன்ஃபி பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் பாடத்தை கடைசி முடியும் வீடியோ போடுறதுக்கு துவா செய்யுங்க. அனைவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.